அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அகக்கண்களுக்கு, புறக்கண்கள் அல்ல, அகக்கண்களுக்கு, ஆவிக்குரிய கண்களுக்கு, ஆன்மீக கண்களுக்கு கடவுள் ஒளி தருவாராக. என்னுடைய அகக்கண்களின், ஆவிக்குரிய கண்கள், ஆன்மீக கண்கள் ஒளிபெற வேண்டும் என்று சொன்னால், என் ஞான கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், திருப்பாடல் 119, 105 வாசிக்கிறோம், இறைவா உம்முடைய வார்த்தை என் கண்களுக்கு தீபமாய், நான் செல்லும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. வார்த்தை தான் அகக்கண்களுக்கு ஒளி கொடுக்கும். 2 கொரிந்தியர் 4 வாசிக்கிறோம் பிரியமானவர்களே, விசுவாசம் மற்றவருடைய கண்களை இந்த உலகத்தினுடைய பிசாசு அதிபதி குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்ப விசுவாசம் இல்லைனாக்கா அவர்களே அவன் குருடாக்கி விடுவான். ஆனால் கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை, கடவுள் மீது வந்து நமக்கு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், அந்த விசுவாசம் நமக்கு அகக்கண்களுக்கு ஒளி தரும். யோவான் நற்செய்தி 11:40 வாசிப்பது போல, மார்த்தாள் மார்த்தாள், நீ நம்பினால் விசுவசித்தால் கடவுளுடைய மகிமை காண்பாய். அப்ப விசுவாசம், கடவுள் மீது நாம் கொள்கிற நம்பிக்கை நம் அகக்கண்களுக்கு ஒளி தருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தோடு, பக்தியோடு, உண்மையோடு, மனத்தாட்சியோடு, மன்னிப்பு வழிபாட்டில் மன்னிப்பையும், வார்த்தை வழிபாட்டில் பரிசுத்தையும், காணிக்கை வழிபாட்டில் மருவமாகிற நிகழ்வையும் பெற்றுக்கொண்டு தாழ்மையோடு ஆண்டவரே அவனுடைய திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது அந்த திருவிருந்து அவனுடைய சரீரம் நம் கண்களுக்கு ஒளி தருகிறது, அகக்கண்களை திறக்கிறது. லூக்கா நற்செய்தி 24, 30, 33 வாசிக்கிறோம், அப்பத்தை பிடுகின்ற பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, வார்த்தையும் விசுவாசமும் நற்கரணையும் நம் கண்களை திறக்கிறது, அகக்கண்களை திறக்கிறது, ஆவிக்குரிய கண்களை திறக்கிறது, ஆன்மீக கண்களை திறக்கிறது. இந்த கண்கள் திறக்கப்படுகின்றவர்கள் தான் இந்த உலகத்தில் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து நிறை வாழ்வை நோக்கி நாம் பயணிக்க முடியும். அகக்கண்கள் திறக்கப்பட்ட ஆணுடைய கருத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.